நாகை அருகே ஆழ்கடலில் இரு கிராம மீனவர்கள் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்தார். விவரங்களை செய்தியாளர் விஷ்ணு வழங்க கேட்கலாம். விஷ்ணு, இரு கிராம மீனவ மக்கள் மத்தியில என்ன பிரச்சனை இருக்கு? இப்ப உயிரிழந்த மீனவரோட விவரங்கள் வெளியாகி இருக்கா? நாகை மாவட்டம் திடீர்குப்பத்தைச் சேர்ந்த சந்தோஷுக்கு சொந்தமான ஃபைபர் படகில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் ஆத்மநாபன், சிவனேச செல்வம், காளகஸ்திநாதன் ஆகியோர் கடலுக்கு சென்று மீன் பிடித்த 2 மைல் நாட்டிகள் தொலைவில் மீன் பிடிச்சு கொண்டிருக்காங்க. அப்போது கீச்சாங்குப்பத்தை சேர்ந்த கோகிலா என்ற விசைப்படகில 10 பேர் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லும் போது ஃபைபர் படகோட மீன்பிடி வலை சேதமானதா இந்த நடுக்கடல்ல அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இந்த வாக்குவாதம் மோதலா மாறி அந்த திடீர்குப்பத்தை சேர்ந்த சிவனேசன், அது மாதிரி காளகச்சிநாதன், உங்க சகோதரர்கள் 3 பேர் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல ஃபைபர் படகும் சேதமாயிருக்கு. இந்த திடீர்குப்பத்தை சேர்ந்த சிவனேச செல்வம் உயிரிழந்துறாரு. காளச்சி நாதன் கடல்ல மாயமாயிருக்க நிலையில இடது கையில முறிவு ஏற்பட்டு ஆத்மநபன் நாகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு அங்க சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு. உயிரிழந்தவர் நாகை மருத்துவக் கல்லூரியில உடற்கூறு ஆய்வுக்காக அங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில இரு கிராமத்திலையும் மோதல் ஏற்படும் ஒரு சூழல் உருவாகும் என்பதை கருத்துல கொண்டு நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் தலைமையில இங்க போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. இந்த சேதமான ஃபைபர் படகை கடல்ல இருந்து மற்றொரு படகு மூலம் தற்போது கரைக்கு கொண்டாடும் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. மீனவ சமுதாயத்துல இரு கிராம மீனவர்களிட மோதல் ஏற்பட்ட சம்பவம் பகுதியில அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தாலும் இந்த மீனவர் உயிரிழந்த சம்பவம் இங்க பெரும் சம்பவத்தை ஏற்படுத்திருக்காங்க. ஆழ்கடலில் ஏற்பட்ட மோதலில் மீனவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். முதற்கட்ட விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விஷ்ணு.